கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 51. சங்கீதம் 51 ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்றால், தாவீது தன்னுடைய பாவத்திலிருந்து மீறுதலான பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறதற்காக அந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அந்த வசனம் இருக்குது. 3வது வசனத்தில் நிறைய நேரத்தில் நம்முடைய அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளை யோசித்து பார்ப்போம், நான் அந்த அக்கிரம் பண்ணலை, ஆனால் எனக்குள்ள வைராக்கியம், கோபம், எரிச்சல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் நான்லாம் நல்லவங்க தான், நான் நல்லா பைபிள் வாசிப்பேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டு திரிகிறோம். ஸோ கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளை உணர்த்துகிறார், என் மீறுதுகள் நிமித்தம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், இல்லை நான் கரெக்டு, அவங்க தான் தப்பு, நம்ம மற்றவர்களை கை காட்டி கொண்டே இருக்கிறோம். தேவன் அதை வெறுக்கிறார். என்னுடைய பாவம்தான் என் குடும்பத்துக்கு சாபமாக எண்ணுகிறது என்று நாம் உணரும்போது கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளுக்கும் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட தேவன் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.